அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வீடியோவில் அமாவாசையினுடைய சிறப்பு, அமாவாசை என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். இன்றைக்கு ஆன்மாவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஏற்கனவே சில வீடியோ போட்டிருக்க அந்த வேற ஒரு சேனல்ல இந்த ரிப்பீட் பண்ணி ஒரு சில வீடியோ போடலான்னு ஒரு நினைப்பில் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இது 2-3 வீடியோ வரும். ஆன்மா, ஆத்மா இது எப்படிப்பட்டது? கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? இது வளர்ச்சி அடையுமா வளர்ச்சி அடையாதா? இறப்பிற்கு முன் நிலை என்ன, இறப்பிற்கு பின் நிலை என்ன? இப்படி பல்வேறு விதமான பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆத்மாங்க. அப்ப இந்த ஆத்மா என்பது இறைவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தது. கடவுள் உலகம், இறை உலகம், எல்லாம் வல்ல சர்வசக்தி வாய்ந்த பரம்பொருளை சார்ந்தது. அந்த பரம்பொருளில் இருந்து ஆத்மாவானது ஒரு தாயினுடைய கருவறையில குழந்தை உருவாகும் போதே சேர்ந்து அந்த ஆத்மாவும் உருவாகிறது. ஆத்மா உள்ள இருக்குதா உடம்புல, இல்ல வெளியே இருக்குதா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் ஒவ்வொரு விதமான கதை விடுவாங்க. ஆனா ஆத்மா உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. ஆத்மா அந்த மனித உடம்புல பிரதிபலிக்குது. கரு உருவாகும் பொழுதே அந்த ஆத்மாவானது உயிரோடு கலந்து அந்த ஆத்ம சக்தியானது பிரதிபலிக்கிறது. இப்ப சூரியனுடைய ஒளியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கண்ணாடி போன்ற ஒரு பொருளை வைக்கிறோம். இது கண்ணாடின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கண்ணாடியில சூரியனுடைய பிம்பம் ஒளி தெரியும். அப்ப இந்த சூரியனுடைய ஒளி இந்த கண்ணாடிக்கு மேல இருந்து வருதா இல்ல உள்புறம் இருந்து வருதா? ரெண்டுமே இல்லை. எங்க இருந்து வருது? வேறு ஒரு இடத்துல இருந்து இந்த கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் ஆன்மாவும் மனித உடம்பிலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்ப இதை நாம புரிந்து கொள்ளணும். சர்வ சக்தி வாய்ந்தது ஆத்மா. இந்த மனித உடம்பு என்பது அப்பாவாலையும் அம்மாவாலையும் வழங்கப்படுகின்ற ஒரு அமைப்பு, உடல் அமைப்பு. தாயும் தந்தையும் கொடுக்கின்றது. தாயினுடைய அணுக்களிலிருந்து, தந்தையினுடைய அந்த சினை முட்டையிலிருந்து கலவையாக ஒரு உயிர் உருவாகிறது. அந்த உயிர் என்பது உடல் சார்ந்த ஒரு உருவம் மட்டும்தான். ஆனா உயிரோட்டமா அந்த உயிரை கொடுத்து உயிரை ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த உயிரோடு வாழ வைப்பது எது அப்படின்னா ஆத்மா. அப்ப உங்க உடம்பு யாருக்கு சொந்தம்? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஆத்மா யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு. அதனாலதான் மனிதன் இறந்த பிறகு உடம்பு மண்ணிற்கும் ஆத்மா விண்ணிற்கும் செல்கிறது. எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா, சர்வசக்தி வாய்ந்த ஆத்மா, கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஸ்தூல பொருளாக இருக்கின்ற இந்த ஆத்மாவானது மனித உடம்பிலே பிரதிபலிக்கின்ற பொழுது அந்த மனித உடலானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு பேசும் பொருள். கண்ணாடி சுத்தமாக இருந்தால் ஒளி பிரகாசிக்கும். ஃபுல்லா டஸ்ட் படிஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பிரகாசம் இருக்காது. அதுபோன்றுதான் மனித உடம்புல டஸ்ட் படிந்திருக்குது. ஆணவம், திமிரு, அகங்காரம், நான் என்ற மமதை, வெறுப்புணர்வுகள், சகிப்புத்தன்மையின்மை, பணிவில்லாமை, பொறுமையில்லாமை, அன்பில்லாமை, நீதியில்லாமை, நேர்மையில்லாமை, ஒழுக்கமில்லாமை, உண்மையில்லாமை, இத்தனை விஷயங்களும் இருக்கும் பொழுது எப்படிங்க ஆன்மா தூய்மையாக இருக்கும்? உடல்ல இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்றோம். நம்ம கெடுதல்கள் அத்தனையும் ரிஃப்ளெக்ட் பண்றோம். அப்ப இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது எங்கே நமது ஆன்மா தூய்மை அடையும்? சற்று யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை, மகத்தான ஒரு பொக்கிஷத்தை இந்த உடம்பிலே பெற்றிருக்கின்ற நாம் நமது அன்றாட செயல்பாடுகளை எல்லாம்
கணக்கிட்டு கொள்ள வேண்டும். ஒரு திருவாசகம், மொத்த கணக்கு பார்க்க அழைக்கப்படுவதற்கு முன்பு உனது ஒவ்வொரு நாளைய செயலையும் கணக்கிட்டுக் கொள்வாயாக. மொத்த கணக்கு எப்ப பார்க்கப்படும்? மரணத்தின் போது. அப்ப அங்க அக்கவுண்ட் கேட்பாரு, நீ இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, அன்பா இருந்தியா, நீதியா இருந்தியா, நேர்மையா இருந்தியா, ஒழுக்கமா இருந்தியா, பண்பா இருந்தியா, பணிவா இருந்தியா? பதில் சொல்ல முடியுமா? ஐயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டா நரகத்துக்கு போ. நரக வாழ்க்கை தான். அந்த ஆத்மா வளர்ச்சி அடையாத ஒரு மோசமான ஒரு நிலையை அடையும். அந்த ஆன்மாவுடைய நிலைகள் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்படி ஆத்மாவை கரைபடியாமல் சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொண்டால் நம்முடைய பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிகழும். அது நீங்க கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இயற்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா அந்த உடம்புல மாற்றங்கள் வரணும்னா, உங்களுடைய வாழ்விலே மாற்றங்கள், தாற்பயங்களில் மாற்றங்கள் வரணும்னா, உங்களுடைய செயல்பாடுகள் உண்மையானதாக, நேர்மையானதாக, நீதியானதாக, சகிப்புத்தன்மையுள்ளதாக, நல்ல பண்புகள் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களை கையில பிடிக்க முடியாது. வளர்ச்சி இருக்கும். தீயவர்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். அணைய போகின்ற விளக்கு என்னாகும்? தகதகதகன்னு எரியும், பட்டுன்னு போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு தீய வழியில, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அப்படியே பிரகாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவாங்க. இல்ல பிற்காலத்துல இழுத்துக்க பறிச்சுக்க இருந்து அப்படியே ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை மரணத்தை சந்திப்பார்கள். படுத்த படுக்கையிலேயே எல்லாம் போகும். மற்றவர்களுக்கும் கஷ்டம். எப்படா இவன் சாவான், எப்படா இந்த பொம்பளை சாகும் அப்படின்ற நிலைமையில வலி அவங்களுக்கு மட்டுமில்ல, மற்றவங்களுக்கும் வலி. அந்த வலியால அவங்க பேசுகின்ற வார்த்தைகள், அவமானப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, இது எல்லாமே காலத்தில் நடக்குங்க. இன்னைக்கு செய்கிற அநியாயமும் அட்டூழியமும் அந்த ஆத்மாவினுடைய கரையாக கடைசி காலத்துல உங்களை பாதிக்கும். சிலர் அநியாயத்துக்கு பண்ணியிருப்பான், பட்டுன்னு போயிடுவான். என்னடா அவன் அப்படின்னு நினைப்போம். பட்டுன்னு தான் போக முடியும். வளர்ச்சி அடைய முடியாத ஆத்மா. எல்லா ஆத்மாக்களும் சந்தோஷமாக சம்பாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த ஆத்மா மட்டும் தனியே இருக்கும். அந்த ஆத்மாக்களோட தொடர்பு கொள்ள முடியாது. அதுதாங்க நரகம். தனியே ஒரு நாள் யாரு கூடயும் பேசாம கொள்ளாம இருந்து பாருங்க. யாரும் உங்கள்கிட்ட பேசல, உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும். இதே மாதிரி ஆயுள் முழுக்கதும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளும் நீங்கள் ஆத்ம மரணத்திற்கு பிறகு நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. எந்த ஆத்மாக்களோ தொடர்பு கொள்ள முடியாது. உங்களுடைய அப்பா இருப்பாங்க, உங்க அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி உங்களை தூக்கி வளர்த்தவங்க இருப்பாங்க, உங்க கூட நெருக்கமா பழகிய நண்பர்கள் இருப்பாங்க, முன்னாடி இறந்தவர்கள். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நீங்க சந்திக்கவே முடியாது. சகவாசத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே இது எல்லாம் ஆத்மாவினுடைய கரைகள். ஆகவே புனிதத்துவம் வாய்ந்த இந்த ஆத்மாவை சரியான முறைப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். உடம்ப சுத்தப்படுத்துற மாதிரி ஆத்மாவை சுத்தப்படுத்தணும். ஆத்மாவை சுத்தப்படுத்த மெலில சோப்பு போடுறோம், ஷாம்பு போடுறோம், குளிக்கிறோம், சுத்தமாகுது. ஆத்மாவை எப்படி சுத்தப்படுவீங்க? ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆத்மாவை நல்ல செயல்களினால், நற்செயல்கள், ஒருத்தருக்கு உணவளிப்பது, ஒரு கல்வி செலவுக்கு கொடுப்பது, கஷ்டப்படும் போது ஏதோ 10-20 கொடுத்து உதவி செய்வது, பல்வேறு விதமான தர்ம காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஆத்மா பரிபூரண சுத்தத்தை அடையும். தீய வார்த்தைகளை, அபசகுணமான வார்த்தைகள், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே உங்களுடைய ஆத்ம சுத்தத்திற்காக ஒரு அடிப்படையாக இருக்கும். அப்ப இந்த ஆத்ம சுத்தத்திற்கு இன்னொரு வகை, நம்மளுடைய செயல்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் ஒரு வகை. இன்னொன்று இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையோடு தெய்வத்தினுடைய வாசகங்களின்படி வாழ்வது. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தம்மபத என்ற நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி திருநூல்கள்ல சொல்லப்பட்ட வாக்கியங்கள். இப்ப நம்ம இந்து மார்க்கத்துல சிவபுராணம், கந்தபுராணம், எவ்வளவோ இந்த மாதிரி மிகப்பெரிய நூல்கள் எல்லாம் இருக்குது. தத்துவார்த்த நூல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு மொபைல்லே கிடைக்குது. அந்த நூல்களையும் அந்த கதைகளையும் படிக்கின்ற பொழுது நம்மளுடைய ஆத்மா சுத்தப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இறை நம்பிக்கையும், இறை வழிபாடும், இறை ஆற்றலோடு கூடிய உங்களுடைய நடத்தையும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆத்மா
சுத்தமாக இருக்கும். கோவிலுக்கு போறோம். கோவில் கட்டப்பட்டது எதுக்கு? ஒற்றுமைக்காக. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அடிச்சுக்கிறாங்க. எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம்னு. அட பாவிகளா! மண்ணுக்குள்ள போகும்போது பொணமா தாண்டா போவீங்க எல்லாரும். எவனும் உயிரோட போறது கிடையாது. பொணமா போனாலும் அடுத்த ஒரு 3 நாள்ல புழு அரிச்சு சதைகளெல்லாம் நாஸ்தியாகி எலும்பு கூடு தாண்டா மிஞ்ச போகுது. உங்களுக்கு என்னடா ஜாதி இதுல? என்ன நடக்குது? ஒரு சில ஊர்கள்ல அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன். இன்னும் ஒரு சில ஊர்கள்ல வந்து செருப்பு போடக்கூடாதாம். ஈனத்தனமானவங்களா! ச்சே! எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு விஷயம். இந்த காலத்திலயுமா அது இருக்கும்? கொட்டாங்குச்சியில தண்ணி குடிக்கிறது எந்த காலம் அதெல்லாம்? ஆனா இன்னும் நடக்குதுன்னு கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் எல்லாம் மனித ஜென்மங்களே அல்ல. அதற்கு அப்பாற்பட்ட மிருகத்தை விட கேவலமானவர்கள். மிருகங்கள் எல்லாம் வந்து இப்ப நல்லா தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தால் அந்த ஆன்மா கரையாக இருக்கும். ஜாதி வெறியோடு உள்ள ஒரு ஆன்மா கரைபடிந்த ஆன்மா. மத வெறியோடு இருக்கின்ற ஒரு ஆன்மா கரைபடிந்த ஆன்மா. அவன் ஆன்மீகத்தில் இருக்கலாம். ஆனா வெறித்தன்மை இருந்தால் கரைதான். பக்தி இருக்கலாங்க. எவ்வளோ வேணாலும் உச்சத்துல பக்தியோடு இருக்கலாம். வெறி எதுக்கு? மத வெறி எதுக்கு? ஜாதி வெறி எதற்கு? ஜாதி இருக்கலாம். ஜாதியில தான் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும். வெறித்தன்மை எதற்கு? ஆணவ கொலைகள் அது இதுன்னு. இது எல்லாமே ஆன்மாவை கரைப்படிய செய்யும். மரண தருவாயிலே நீங்கள் படப்போகின்ற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஆகவே ஆத்மா என்பது ஒரு தூய்மையான ஒரு ஸ்தூல பொருள். உடம்பிலே ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியை சுத்தமாக வைத்துக் கொண்டால், நல்ல நிலையிலே வைத்துக் கொண்டால், தெய்வீக ஆற்றலோடு வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கம் இங்கும் அங்கும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை நரகம் இங்கும் அங்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களை, ஆன்மாவினுடைய தத்துவம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு 10 எபிசோட் 20 எபிசோட் போடலாம். 12 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஆகவே ஆத்மாவினுடைய தாத்பரியங்களை அறிந்து உணர்ந்து நாம் சொல்லுகின்ற சில விஷயங்களை நீங்கள் ஆழமாக உற்று நோக்கி உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடைபிடித்தால், தினசரி உங்களுடைய வாழ்வுகளை நீங்கள் எண்ணி பார்த்து செய்த குறைகளையும் தவறுகளையும் திரும்ப பார்த்து அதை திருத்திக் கொண்டு நல்லபடி வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக நலமாக ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. குறிப்பா குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆத்மாவினுடைய தன்மை புரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் புரிந்தால் அவர்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆத்மாவை பற்றி தெளிவில்லாமல் இருப்பதனால தான் இவ்வளவு தவறுகள் நடக்குது. ஆகவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு நல்லதா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.